வணக்கம். ஆரணி அருகே முன்விரோதம் காரணமாக பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பு இருதரப்பினர் மோதல். 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான பாஜகவை சேர்ந்த 3 பேரை வலைவீசி தேடி வருகின்றார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தேவிகாபுரம் கிராமத்தில் பாஜகவை சேர்ந்த ஆன்மீகம் மற்றும் மாவட்ட கோவில் மேம்பாட்டு தலைவர் சுரேஷ்குமார் என்பவரின் தலைமையில் ஒரு பிரிவாகவும், இந்த முன்னணி அமைப்பை சேர்ந்த சிவா என்பவரின் தலைமையில் ஒரு பிரிவாக செயல்பட்டு வந்துள்ளார்கள். மேலும் தேவிகாபுரம் கிராமத்தில் உள்ள உழவர் சந்தை கடந்த மார்ச் மாதம் பயங்கர ஏலம் விடப்பட்டுள்ளன. இதில் பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு இடையே கடும் போட்டியில் பாஜகவை சேர்ந்த சுரேஷ்குமார் தரப்பினர் சுமார் 8 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளனர். இதனால் இரு தரப்பினரிடையே முன்விரோதம் அதிக அளவில் இருந்துள்ளன. இதையடுத்து இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த அறிவழகன் வயது 22 நேற்று முன்தினம் தேவிகாபுரம் கடைவீதியில் உள்ள பேக்கரியில் பொருட்களை வாங்கிவிட்டு வரும்பொழுது பாஜகவை சேர்ந்த சுரேஷின் கடை முன்பு எச்சில் துப்பிவிட்டு சென்றதாகவும், இதனால் இரு தரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்தன. மேலும் இதில் படுகாயமடைந்த இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த அறிவழகன் சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாஜகவை சேர்ந்த சுரேஷ்குமார் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவானவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள். கலைஞ்சு போறியா நீ? கலைஞ்சு முடிஞ்சு போச்சு. கலைஞ்சு போனா முடிஞ்சு போச்சு. நீ கலைஞ்சு போனா முடிஞ்சு போச்சு. இருக்கட்டும், பிரச்சனை வளர்க்காத. நான் சொல்ல கேளு, பிரச்சனை வளர்க்காத. போ. நான் சொல்றது கேளு. போனா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். கூட்டம் கலைஞ்சு போச்சுல. கூட்டம் கலைஞ்சு போச்சுல. போனா போயிடணும். அவ்வளவுதான். சொன்னா கேளு. போ. நீ நான் சொல்றது கேளு. ஒரு நான் பண்ணிட்டேங்க. எல்லாரும் தண்ணியில் இருக்குதுங்க. அவங்க கிட்ட வந்து பேசுறேன். ஏன்னா ஸ்மெல் இருக்குங்களா? நாளைக்கு வரையா? ஒவ்வொரு